ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு லொக்கேஷன் தான் இருந்திருக்கோம். ஜிலேபி மீன் பிடிக்கலான்ட்டு நம்ம அண்ணனுங்களாம் இறங்கி பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இடமே செம்மையாக இருக்குது. நம்ம அண்ணன் கொஞ்சம் உள்ளே இருக்காங்க. நம்ம அங்கே தான் போகிறோம் இன்றைக்கி. போய் பார்க்கலாம் எவ்வளோ ஜிலேபி மீன் பிடிக்கிறோம் என்னான்ட்டு, எப்படி மாட்டுதுன்னு பார்ப்போம். புழு போட்டு தான் பிடிக்க போகிறோம். நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. நம்ம அண்ணனுங்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கிட்டாங்க. இறங்கி தான் தூண்டி போட்டிருக்காங்க. கரையில் போட்டு பார்த்தாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால மீனுங்க அந்தளவுக்கு எடுக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆழமாக இருக்குது, அதனால் தண்ணி உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் ஸ்டிக்கு வச்சு தான் போட்டிருக்காங்க. கைத்தூண்டி, இது அவங்களா செஞ்ச தூண்டி ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் போட்டுட்ருக்காங்க. ஜிலேபி மீன் தான், நிறைய ஜிலேபி இருக்குது, இதுவும் இருக்குது. இழுத்துட்டு போய் விட்டுடுது. நம்ம அண்ணன் ஒன்று அடிச்சிட்டாரு. ஒன்றே இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. புதுசு புதுசுன்னு இழுத்துட்டு போகுது. பார்த்திங்கன்னா புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிடுதுங்க. இன்னும் 2-3 தான் லாக் ஆகுது. நல்லா ஸ்பாட்டு, சூப்பராக இருக்குது இடம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஏகப்பட்ட ஜிலேபிங்க இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புறாக்காசி சின்ன சின்ன மீன்களாம் வந்து கொஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலே கொஞ்சம் டைம் ஆகுது. இல்லைன்னா நல்லா பைலட் அடிக்கலாம். அண்ணனுங்க காலையில் இறங்கிட்டாங்க. நல்லா வேட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றே இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன்றே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. பஞ்சே பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பஞ்சு தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதையே ஃபுல்லாக வலிச்சிட்டு போயிடுது. மாட்டுச்சா? மாட்டிக்கிச்சு பாருங்கள். செம்மையாக அண்ணன் அடிச்சுட்டே இருக்காப்புல. ஓரளவுக்கு மீடியமான சைஸில் தான் வந்து, ரொம்ப பெருசு இல்லை, சின்னதும் இல்லை, மீடியமானதாக மாட்டுது. இது மாட்டினாலே போதும். இதுவே நல்லாயிருக்கும் மீனுக்கு, சமைச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும். பெரிய ஜிலேபி விட சின்ன ஜிலேபி தான் நல்லாயிருக்கும். அண்ணன் பஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக. அண்ணன் வலிச்சாப்புல, எதுவும் கிடைக்கல. லொக்கேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக செம்ம ஸ்பாட் தான் இருந்துச்சு. எப்பவுமே செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்கல, பக்கத்தில் போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வேறு இடத்துல போய் போட்டு பார்க்கலான்ட்டு அடிச்சிட்டாரு பாருங்க அண்ணன். நம்ம சூப்பராக மாட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணனு தான் அடிச்சிட்டே இருக்கு, மீடியமான சைஸ் ஜிலேபியாக பிடிச்சிட்டே இருக்காப்புல. அண்ணன் ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடுது, அண்ணன் விட்டுடுது. கொஞ்சம் புழு வந்தால் கூட விடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சாப்பிடுதுங்க. ரவை புழு போட்டாலும் அதையும் அதுக்கும் அடிக்குதுங்க. பாருங்களேன் எப்படி கொண்டுது பாருங்கள். நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நின்று எடுத்துருந்தோம், அதனால் சரியாக கவர் பண்ண முடியல. எடுத்துச்சு, மாட்டுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைஸான ஜிலேபி, செம்ம சூப்பராக பிடிச்சிட்டாப்புல அண்ணன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மீன் அடிச்சிருக்கோம். ஓடிட்டு அந்த பயிரில் நல்ல வேட்டை தான், பை ஓட்டையாக இருக்குது. பையில் போட்டு வச்சுருக்காரு, பை ஓட்டன்னு நினைக்கிறேன், ஓட்ட பை போல். இன்னும் பிடிச்சி வச்சுருந்தாப்புல, எல்லாமே போயிட்டுருக்கு போல். நல்ல பை எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் மாதிரி வச்சா தான் மீன் வந்து சாகாமல் இருக்கும், நல்லா நீந்திக்கிட்டு இருக்கும். அண்ணன் வெங்காய பை வச்சுருக்காரு போல். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தாரு போல் 2 மீன், அந்த 2 மீன் விவசாயிட்ருக்கு. அண்ணாவோட பையிலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு நான் வெளியே வச்சா ஓடிடுதுன்ட்டு பையிலே போட்டுறவுல. பை ஃபுல்லாக மீன் தான், எப்படியும் ஒரு 3 கிலோ மாட்டிருக்கோம் மீன். தெரியாது எவ்வளோ மீன் வரும். நல்ல சைஸான ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வேட்டை, செம்மையாக இருக்குது. அடிச்சிட்டாப்புல அண்ணன் பாருங்க. அண்ணனுக்கு தான் என்னன்னு தெரியல, நீ லக்குன்னு நினைக்கிறேன், செம்மையாக போட்டு அடிச்சுட்டே இருக்காப்புல.
மீன் ஒன்றே மாட்ட மாட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறப்போவே. அதான் இன்னும் மீன் நிறைய பிடிக்கணும்னு தோணும். நல்லா சூப்பராக இருக்கும். அண்ணனுங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா புழு நோண்டிட்டு வந்தாங்க, வேறு இடத்துல போட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புழு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மீன் எடுக்கல. அதனால இந்த இடத்துல வந்துட்டாங்க. இங்கே வந்து போட்டு அடிக்கொண்டு இங்கே ஓரளவுக்கு நல்லா மாட்டுச்சு மீன். புழு தான் உங்ககிட்ட கம்மியாக இருக்குது. புழு தொண்டு வந்து கம்மியாக தொண்டு வந்துட்டாங்க. மாட்டுச்சு. ஓரளவுக்கு மீடியமான சைஸில் தான் ஜிலேபி மாட்டுது. பரவாயில்லன்ட்டு அதையும் போட்டுக்கிறாங்க அண்ணன். அது கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். போட்ட உடனே இழுத்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, போட்ட உடனே இழுத்துட்டு போகுது. நேரம் இல்லை, புதுசுன்னு இழுத்துன்னு போகிறாங்க. ரொம்ப பார்க்கறதே சூப்பராக இருக்குது. மீன் பிடிக்கணும் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வரணும். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தது ரொம்ப டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு. நமக்கே ஒரு கடுப்பாயிடும். சின்ன மீனாவது கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே இழுத்துட்டு போகுது. நல்லா கொந்த விட்டு தான் அடிக்கிறாங்க. முள் பார்த்தீங்கன்னா பெரிய முள்ளாக வச்சுருக்காங்க. சின்ன முள்ளாக வச்சுருந்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் மாட்டோம். ஊக்காகும், சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய முள்ளாக வச்சு அடிச்சிருக்காங்க போல. அடிச்சிட்டாரு சூப்பராக அடிச்சிட்டாருல. பாருங்கள், செம்மையாக இருக்குது ஜிலேபி. நம்ம கொஞ்சம் லாங்கில் இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு சின்னதான்ற மாதிரி தருது. நம்ம கிட்ட போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லாங்லேயே இருக்கேன். நான் தூண்டி தூக்கி போடுறப்போ மேலே பட்டுரும். இங்கே பாருங்கள், அண்ணன் ஒரு மீன் அடிச்சிட்டாவில். 2 பேரும் ஆளுக்கு ஒரு மீன் வச்சுருக்காங்க கையில். நல்லா மாட்டிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லொக்கேஷன். ஆனால் இந்த புழு தான் காலியாகிட்டே இருக்குது போல். ரொம்ப கம்மியாக நோண்டுட்டாங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா போனால் ஏகப்பட்ட புழு நோண்டு போவோம். ஒரு சில இடத்துலாம் புழு ஃபுல்லாக நோண்டு போவோம், ஒன்று கூட வாயே வைக்காது. புழு திரும்ப மண்ணே கொட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நடக்கும். இன்னொரு மீன் அதுக்குள்ள இன்னும் 2 மீன் அடிச்சிட்டாரு. 2-3 மீன் கழட்டி போகிறதுக்குள்ளே இன்னொரு மீன் அடிச்சிட்டாப்புல. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் இந்த மாதிரி எதனா பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதனா நல்ல லொக்கேஷன் ஸ்பாட் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு. இதுதான் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம மேலே மாட்டிடும். முள் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் ரொம்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் மாட்டாமல் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். துண்டி முள் மட்டும் பார்த்திங்கன்னா மாட்டிச்சுன்னா சொருவிடும். நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு காதில் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி துண்டி முள் போடுறப்போ நம்மளும் பார்த்து போடணும். பக்கத்தில் யாரையும் அந்தளவுக்கு வச்சுக்கக்கூடாது. சேஃப்டி ஃபஸ்ட்டு. எடுத்துட்டாப்புல. இது செம்மையாக கொந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்களேன், தெரியுதுங்களா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பஞ்சு அப்படியே உள்ளே போயிட்டு வருது. அண்ணா இன்னொரு ஜிலேபி அடிச்சிட்டாப்புல. நம்ம சூப்பராக மாட்டிகிட்டே இருக்குல்ல. பை அந்தளவுக்கு சுற்றிங்க மஞ்சள் கலர் பையன் நின்றுட்டு வந்துருக்காரு. சிக்கன் பை இருந்தால் கரெக்டாக இருக்கும். சிக்கன் பையில் தான் நல்லா ஃப்ரீயாக மீன் நீந்தோம், உயிரோடு இருக்கும். சிக்கன் பை தான் கரெக்டாக இருக்கும். அவங்க சும்மா மீன் பிடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு மாட்டுச்சு. நல்ல சைஸான ஜிலேபி பாருங்க. அண்ணன் தான் அடிச்சுட்டே இருக்காப்புல. செம்ம வேட்டையாடினே இருக்கிற அண்ணன். அண்ணன் காட்டில் தான் மழைன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பெரியவர் போனார் இல்லைங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் கூட பிடிக்கல. அண்ணன் திடீர்னு இருந்தாப்புல. இங்கேயே பிடிச்சிருந்தா கூட மீன் பிடிச்சிருப்பாரு, அங்கே போயிட்டார் அப்படின்ட்டு.
செம்மையாக மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, டபுள் டபுள் ஜிலேபி. இந்த மாதிரி மாட்டுறப்பெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ரெண்டாக பிடிக்கிறப்ப தான் செம்மையாக இருக்கும். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதுதான் மீன் அடிக்கணும். அப்போ தான் நமக்கும் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ரெண்டாக மாட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே இழுக்குது அப்படியே. புதுசு புதுசுன்னு இழுத்து போகிறாங்க. இப்படி இருந்தால் தான் நமக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வேண்டியது இருக்காது. இப்படி வந்தது பாருங்க. பஞ்சு ரொம்ப பெரிய பஞ்சு, ஆனால் அதே புசு புசுன்னு இழுக்குது அப்படியே. புழு நல்லா சாப்பிட்டு போயிடுது. தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணினால இதுவாகிடுது. மீனுங்க, பெரிய மீனுங்க ஓரளவுக்கு கிட்ட வர மாட்டேங்குது. தண்ணி கலங்களாக இருந்தால் எல்லா மீனுமே பக்கத்துலேயே இருக்கும். தண்ணி தெளிவான தண்ணியாக இருக்குது அப்படியே. அங்கே பாருங்க, மாட்டுச்சு. ஏய், செம்ம சூப்பர். என்னன்னா ஒரு 5-6 மீன் அடிச்சிட்டாப்புல. ஒரு குட்டி மீன் எகிரி குச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாலாம் என்ன மீன் கிடைக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிலேபி, தேலி மீன், இந்த டேங்க் கிளீனர் தான். வலை விட்டால் டேங்க் கிளீனர் தான் மாட்டோம் ஏகப்பட்டது. அப்புறம் விரால் மீன், இந்த 3 இருக்குது. சொட்டை வால்லாம் மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சொட்டை வாழம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவு, புழு இதெல்லாம் போட்டு அடிப்போம். இன்னும் கொத்து முள்ளாக வச்சு அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்து முள் போட்டு தண்ணியில் வச்சு அடிப்போம். அதுக்கும் மீன் ஊக்காகும் நல்லா சூப்பராக. மீன்கிட்ட பார்த்தீங்கன்னா புழு ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. நம்ம தான் போகிறாங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டு தூண்டி முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.